இல்ல பட் ஆனா நீங்க ஒரு பஞ்ச் ஆஃப் டைம் பீரியட் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் நிறைய மேட்ச் ஜெயிக்க வச்சிருக்கு. ஆமா 2013ல இருந்து பார்த்தோம்னா 2020 வரைக்குமே என்னன்னா அந்த 2 பேரோட பார்ட்னர்ஷிப் வெறித்தனமா இருக்கும். அத்தனை கேம்ஸ் தனியா வின் பண்ண வைப்பாங்க. அந்த 2 பேர் அவுட் ஆக்குறதுன்றதே ஆப்போசிட் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய நிறைய ரன் சேசஸ். அது குறிப்பிட்டு சொல்ல போனா ஒரு மேட்ச்லாம் வந்துட்டு ஒரு 300 அபோவ் என்னமோ இருக்கும். இவரு ஒரு பக்கம் காட்டுத்தனமா அடிச்சிட்டு இருப்பாரு, இவரு கோலி சும்மா கவர்ஸ்ல வெளுத்துட்டு இருப்பாரு. 2 பேருமே செஞ்சுரி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச். யாரோ ஒருத்தவங்க 150 அதுல இருப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இவங்க 2 பேர் வந்து பார்ட்னர்ஷிப்ல செஞ்சுரி போட்டு எத்தனை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு இருக்கும்? 5 வருஷம் 9 மாசம். 6 வருஷம் ஆகுது. 2019ல போட்டிருக்காங்களா கடைசியா? ஐயோ அத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான். ஆனா அதுதான் நான் பாக்குறேன். நான் இந்த ரோக்கோ அப்படின்னு அந்த டுவோவா இருக்கட்டும், ரோஹிட்டும் கோலியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 மிகப்பெரிய ஃபேன் பேஸா இருக்கட்டும். இது பார்த்தோம்னா ரஜினியும் கமலும் சேர்ந்து படம் நடிக்க போறாங்க அப்படின்னும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் நமக்குலாம் வந்து அது மாதிரியான ஒரு இதாக தான் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் ஒரு கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி 6 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இதுல டாக்கிங் பாயிண்டா மாறிடுச்சு. பட் ஆனா அது